நான் உங்கள் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று. 500க்கும் மேற்பட்ட வேலைகளை தினமும் செய்கிறேன். இரத்தத்தை சுத்தம் செய்வது, சக்தியை சேமிப்பது, ஹார்மோன்களையும் புரோட்டீன்களையும் உருவாக்குவது, சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவது எல்லாம் என் பணி. ஆனால் நீங்கள் ஆல்கஹால் குடிக்கும்போது அது என்னுள் உடைந்து அசிட்டால்டிஹைடு மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எனும் ஆபத்தான ரசாயனங்களை உருவாக்குகிறது. அவை என் செல்களை சேதப்படுத்துகின்றன. ஒவ்வொரு முறை குடித்தாலும் சில செல்கள் இறந்து விடுகின்றன. நான் மீண்டும் வளரக்கூடிய சக்தியுடையவள்தான். ஆனால் நீண்ட காலம் குடித்தால் அந்த சக்தியும் குறைந்து போகிறது. நீங்கள் குடிப்பதை நிறுத்தினாலோ குறைத்தாலோ நான் மீண்டும் சீர்பட ஆரம்பிக்கிறேன். ஆனால் எனக்கு உண்மையில் பாதுகாப்பான வழி ஆல்கஹாலை முழுமையாக தவிர்ப்பதுதான். மருந்துகளுடன் ஆல்கஹால் சேர்த்தால் எனக்கு கடுமையான சேதம் ஏற்படும். பார்செட்டாமோல், ஆன்டிபயாட்டிக்ஸ், பெயின் கில்லர்ஸ், பிளாட் தின்னர்ஸ் போன்ற மருந்துகளுடன் சேர்த்து குடித்தால் நான் மோசமாக பாதிக்கப்படுவேன். சிலருக்கு பிறவியிலேயே ஆபத்து அதிகம். குறிப்பாக பெண்களுக்கு ஆல்கஹால் என்னை வேகமாக சேதப்படுத்துகிறது. நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னை பாதுகாக்க விரும்புகிறீர்களா? ஆல்கஹாலை முழுமையாக தவிருங்கள். கல்லீரல் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைக்கு கிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிபுணர் டாக்டர் எஸ் யுவராஜாவிடம் பேசுங்கள்.